திமுக வேட்பாளர் பட்டியல் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு செய்திகளை அது குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் நம்மிடையே திரு சுப்பையா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், உள்ளீட்டு பிரிவு தலைவர். ஐயா வணக்கம். திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்த தகவல்களை சொல்லுங்கள். அது கடந்த சில நாட்களாகவே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது அதிமுகவுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் இந்த வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதிலும் புதுமுகங்களுக்கு, அதாவது அதிமுகவை பொறுத்தவரை ஏராளமான புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது போல திமுகவிலும் ஏராளமான புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர்களும் களமிறக்கப்பட்டுள்ளனர், ஏராளமான பெண் வேட்பாளர்களும் களமிறக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதாவை எதிர்த்து களமிறப்பதற்காக பெண் வேட்பாளரே தொகுதியில் இறக்கியுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர்களும் அவருடைய உறவினர்கள், அதாவது அவருடைய வாரிசுகள் நிறைய பேருக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை குறிப்பாக அதிமுகவில் ஏற்கனவே நிற்கக்கூடிய முக்கியமான பெருந்தலைகளுக்கு எதிராக திமுகவிலும் முக்கியமான வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். எனக்கு ஒரு கடுமையான ஒரு போட்டியை சந்திக்கக்கூடிய அளவிற்கு திமுக தரப்பிலும் இந்த வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. தேவேந்திரன். சுப்பையா, திமுக தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்களின் பெயர்கள் எந்தளவிற்கு உள்ளது? அதாவது நீங்கள் கேட்டபடி, அதாவது முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பெரும்பாலானருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கும் கலந்து வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அது இந்த பட்டியலை பார்க்கும் பொழுதே தெரிகிறது. அதாவது 173 பேருக்கு அனைவருக்குமே வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளன. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகளை போக மீதமுள்ள அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர் பட்டியல் அறிவித்துள்ளனர். அதிலும் குறிப்பாக திமுக தலைவர் மற்றும் பொருளாளர் உள்ளிட்ட அவர்களை தவிர மற்றவர்களுக்கும் பார்த்த முன்னாள் அமைச்சர்கள் ஏராளமானவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அது இப்போ தற்போது சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகனாக இருக்கட்டும், அது கே நேரு உள்ளிட்ட பொன்முடி உள்ளிட்ட அனைவருக்குமே இது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்களுக்கும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற இருந்தவர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் இந்த வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் இந்த தற்போதைய இந்த வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை புதுமுகங்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தேவேந்திரன். சுப்பையா, ஏற்கனவே அமைச்சர்களாக மாவட்ட செயலாளர்களாக இருந்த திமுக தலைவர்களுள் யார் யாருக்கெல்லாம் இந்த சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை? அப்படி குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இதில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிலை தவிர மீதி அனைவருக்குமே இந்த பட்டியல் இடம்பெற்றுள்ளனர். குறிப்பாக அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, சென்னையை பொறுத்தவரை மா சுப்பிரமணியம் களமிறக்கப்பட்டுள்ளார், நடிகர் வாகை சந்திரசேகர் களமிறக்கப்பட்டுள்ளார். இதுபோன்று அதாவது ஒரு மேயராக இருந்தவர், சென்னை மேயராக இருந்த மா சுப்பிரமணியத்துக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று நடிகர் வாகை சந்திரசேகர், அது நீண்ட நாட்களுக்கு பிறகு, அவருக்கு இதுவரை வாய்ப்பு வழங்கப்படவில்லை, நீண்ட நாளுக்கு பிறகு அவருக்கு இது ஒன்று வாய்ப்பை வழங்கியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் டிஆர் பாலுடைய மகன் டிஆர்பி ராஜாவுக்கு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதே போன்று ஜே அன்பழகன், சேப்பாக்கம் திருவள்ளிக்கு இருக்கக்கூடிய ஜே அன்பழகனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுமுகங்களுக்கும் ஏராளம் வாய்ப்பு வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா கூக்கா செல்வத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கூடிய PK சேகர்பாபுக்கு துறைமுகம் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று RK நகர் தொகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளராக சிம்லா முத்துச்சோழன் களமிறக்கப்பட்டுள்ளார். வழக்கறிஞரான இவர் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ஒருவரான சர்க்குண பாண்டியன் மருமகள் ஆவார். அது மட்டும் இல்லாமல் ரங்கநாதன், முன்னாள் MLA-வாக இருந்தவர் ரங்கநாதன், அவருக்கும் சென்னையில் வில்லிவாக்கம் தொகுதி, ஏற்கனவே வில்லிவாக்கத்தை போட்டியிருந்தார், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தாயகம் கவிக்கு புதிதாக திருவிக நகர் தொகுதி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எழும்பூர் தொகுதியில் வழக்கறிஞர் KS ரவிச்சந்திரன் களமிறக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று அதாவது மேலும் சில தொகுதிகளுக்கும் இதுபோன்று தொடர்ந்து ஏராளமான புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதன்படி பார்க்கும்பொழுது துறைமுருகனுக்கு மீண்டும் காட்பாடி தொகுதி வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று ராணிப்பேட்டை தொகுதியில் R காந்தி போட்டியிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி தொகுதியில் செங்குட்டுவன் களமிறங்குகிறார். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்க்கும் பொழுது மயிலம் தொகுதியில் டாக்டர் மாசிலாமணி, இவர் மதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர், மதிமுக பொருளாளராக இருந்தவர், அவருக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வானூர் தொகுதியில் மைதிலி ராஜேந்திரன் களமிறக்கப்பட்டுள்ளார். அதேபோன்று செங்கம் தொகுதியில் கிரி களமிறக்கப்பட்டுள்ளார். கீழ்பெண்ணாத்தூரில் பிச்சாண்டி MLA, இவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், பிச்சாண்டியும் களமிறக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று ஏராளமான முன்னாள் MLA-க்களுக்கும் இது போன்ற வாய்ப்பு வழங்கப்பட்டு களமிறக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று ராசிபுரத்து VP துரைசாமி, இவர் எழும்பூரில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இவருக்கு ராசிபுரம் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார் திமுகவின் சார்பில். அவர் சங்கராபுரம் தொகுதி உதயசூரியனும், ரிஷிவந்தியம் தொகுதியில் வசந்தம் கார்த்திகேயனும் களமிறக்கப்பட்டுள்ளனர். விக்கிரவாண்டி தொகுதியில் ராதாமணி போட்டியிடுகிறார். அதே போன்று பரமத்தி வேலூரில் KS மூர்த்தியும், திருச்செங்கோடில் இளங்கோனும் போட்டியிடுகிறார்கள். இதே போன்று ஈரோடு தொகுதியில் முத்துசாமி, இவர் MGR அமைச்சரவையில்
தற்போது நமது இணைப்பில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் சிம்லா முத்துச்சோன் அவர் இணைப்பில் உள்ளார். அவரிடம் நாம் இப்போ கேட்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம். அதாவது நீங்கள் ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளீர்கள். தற்போது வேட்பாளர் பற்றி வெளியிடப்பட்டுள்ளது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தலைவர் தளபதி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது டெஃபினட்டா ஒரு நல்லபடியா அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நான் முடிச்சு கொடுக்கறது மாதிரி என்னுடைய 100% ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து நான் ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை இது பண்ணுவேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் அறிக்கை ரொம்ப சூப்பரா இருக்குது. அதனால டெஃபினட்டா ஒரு நல்ல திமுகவுக்கு எதிர்காலம் இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் போட்டியிடுகிறார். உங்களுக்கு எதிராக அதிமுக சார்பில் முதலமைச்சர் போட்டியிடுகிறார். அந்த போட்டியை நீங்கள் எப்படி சமாளிக்க போறீங்க, எப்படி எதிர்கொள்ள போறீங்க? எங்க கடந்த ஒரு வருஷமா அந்த அம்மையார் தான் இருக்கிறாங்க. ஒரு வாட்டி கூட தொகுதி பக்கம் போய் பார்க்கவே இல்லை. மக்கள் மழை வெள்ளத்துல கூட என்ன மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் கூட அவங்க ரெட்டலை சின்னத்துக்காக அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்கள் என்ன சொல்லிட்டு போனாங்களே தவிர ஒரு செகண்ட் கூட அவங்க காரை விட்டு இறங்கி அவங்களோட துக்கத்துக்கு கொஞ்சம் கூட அவங்க பங்கெடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அம்மையார் திரும்ப தேவையா இந்த மக்கள் ஆர்கே நகர் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களான்னு தெரியலங்க. இன்னும் இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் அவர்கள் உங்கள் தொகுதிக்கு வந்திருந்து வீதி வீதியாக சென்று ஒரு துண்டு பிரசுரம் வழங்கியிருந்தாங்க. அது மக்கள்கிட்ட எப்படி அது வரவேற்பு இருந்தது? அது பெரிய சக்சஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இவங்க வண்டியில ஒரே வாட்டி தான் தொகுதியை பார்த்துட்டு போனாங்க. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க நடந்து வீதியா துண்டு பிரச்சாரம் கொடுத்து மக்களை சந்தித்து மக்களின் குறைகளை கேட்டு இப்பவே இது பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. சோ டெஃபினட்டா திமுக ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்குது. 234 தொகுதியிலும் டெஃபினட்டா திமுக 100% வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கே நகர் தொகுதி திமுக வேட்பாளர் போட்டியிடக்கூடிய சிம்லா முத்துச்சோன் அவர்கள் இப்போது அவங்க சொன்னாங்க. அது தனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம் இருப்பதாக தெரிவித்திருந்தார். இவங்க முன்னாள் அமைச்சர் சர்க்குணா பாண்டியன், திமுகவுடைய துணைப்பொதுச் செயலர் இருக்கக்கூடிய சர்க்குணா பாண்டியனுடைய மருமகள், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிகிறார். இவரை அந்த தொகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் இவரை களமிறக்கியுள்ளார்கள். என்ன இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்றும் நடிகையும் காங்கிரஸ் கட்சி தொடர்பாளருமான குஷ்புவுக்கு இதுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் திமுகவுடைய பட்டியல் வெளியானதில் அவருடைய பேர் இடம்பெற்றிருக்கு. அவர் அதுக்கான அவர் வெற்றி வாய்ப்பு தனக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் தேவேந்திரன். நிச்சயமா இதே மாதிரி எழும்பூர் தொகுதியில் அதிமுக சார்பில் திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுகவில் சேர்ந்த பருதி இளம்வழுதி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து திமுகவில் சார்பில் யார் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள்? தேவேந்திரன் பார்த்தீங்கன்னா எழும்பூர் தொகுதியை பொறுத்தவரை திமுகவுடைய கோட்டை என்று கூறப்படும். இதனால் பல தேர்தல்களில் திமுக அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக பருதி இளம்வழுதி அந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த 1996 ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது, அதாவது 91ஆம் ஆண்டு தேர்தலின் போது திமுக 2 தொகுதியில் வெற்றி பெற்றது. ஒன்று சென்னையில் 2 தொகுதியில், ஒன்று சென்னை எழும்பூரும், இன்னொன்று துறைமுகம், 2 தொகுதி மட்டுமே திமுக வெற்றி பெற்றிருந்தது. அதில் ஒரு வேட்பாளர் திமுக தலைவர் கருணாநிதி துறைமுகத்தில் வெற்றி பெற்று அதில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். பின்னர் அவர் அந்த பதவி ராஜினாமா செய்தார். அன்றைய தினத்தில் எழும்பூர் தொகுதியில் பருதி இளம்வழுதி ஜெயித்திருந்தார். அதாவது 1996ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த அதிமுக வெற்றி பெறும் பொழுது, கூட்டணி வெற்றி பெறும் பொழுது திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பருதி இளம்வழுதி. அவர் காலப்போக்கில் கடந்த முறை அவர் அதிமுகவிற்கு சென்று விட்டார். இந்த தொகுதியில் அவர் அதிமுக சார்பில் இந்த முறை அதிமுக களமிறக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக திமுக சார்பில் KS ரவிச்சந்திரன் என்ற வழக்கறிஞர் களமிறக்கப்பட்டுள்ளார். இவர் சென்னை வண்ணார்பேட்டையைச் சேர்ந்தவர். இவர் சென்னை எழும்பூர், அதாவது எழும்பூர் தனி தொகுதியாகும். எனவே இவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர் களமிறக்கப்பட்டுள்ளார். இவர் இந்த தேர்தலுக்கு புதியவர், வழக்கறிஞராக இருந்தாலும் தேர்தலுக்கு புதியவர் ரவிச்சந்திரன் தேவேந்திரன். திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ள, அதாவது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ள ஜே அன்பழகன், திமுக மாவட்ட செயலாளரும் தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய அன்பழகன் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். அவர் இப்போ கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கு, உங்கள் பேர் இடம்பெற்றிருக்கு. இப்போ உங்கள் கருத்துக்களை கொஞ்சம் பதிவு செய்யுங்க சார். கருத்தில் நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் 2016 மே 16 நடைபெறுகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து 234 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிற தொகுதிகளில் இன்றைக்கு திமுக தலைவர்
கலைஞர் அவர்கள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆய்வுக்கு பிறகு தலைமை கழகம் வெளியிட்டிருக்கிற பட்டியல் இது. ஆகவே நிச்சயம் நடைபெறப் போகிற தேர்தலில் மகத்தான வெற்றியை தலைவர் கலைஞர் அவர்கள் பெறுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சார் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ கடந்த முறை எம்எல்ஏவாக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. தொகுதி மக்கள் மத்தியில் வந்து ஏதாவது சில கோரிக்கைகள் வச்சு அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறிஇருக்கா? இப்போ தேர்தலில் வந்து என்ன கோரிக்கை முன்வைக்க போகிறீங்க நீங்கள்? பிரதான உங்களுடைய வாக்கு சேகரிக்கும் பணி எப்படி இருக்கும்? பிரதான மக்களுடைய கோரிக்கை சென்னை நகரை பொறுத்தவரையில சென்னை நகரம் ஒரு முன்னோடி நகரமாக மாற வேண்டும். முதலில் அடிப்படை வசதிகள் சென்னை நகரத்துக்கு தீர்க்கப்பட வேண்டும். சென்னை நகரம் முழுவதுமே பாதாள சாக்கடை சட்டம் கொண்டு வர வேண்டும். சென்னையில் மழையோ அல்லது பெரும் சுனாமி போன்ற விபத்துகளோ வந்தால் தடுப்பதற்கான ஒரு மேலாண்மை குழு ஒன்று அமைக்க வேண்டும். சென்னையில் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்பட வேண்டும். என்னுடைய தலையாய தொகுதியாக இருக்கிற அண்ணா சாலையில் இருப்பதுதான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. ஆகவே போக்குவரத்து நெரிசலை தீர்ப்பதற்கும் சென்னை மெரினா கடற்கரையை அழகுபடுத்துவதற்கும் வேண்டிய பணிகளை நிச்சயம் செய்வேன். நிறைய மேம்பாலங்களை கட்டித் தருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன். சார் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வெள்ளம் சென்னையில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு அது பெரிய பாதிப்பு உண்டாக்குச்சு. அவங்க தொகுதி மக்கள் நிறைய கோரிக்கை வச்சுருப்பாங்க. எந்த மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாங்க? அதை எதை நிறைவேற்றி இருக்கீங்க? அந்த மாதிரி கோரிக்கைகள் மழை தான். ஒரு அரசு மழை வந்தா வெள்ளம் வந்தா அதுக்கான தடுப்புகளை அரசு தான் முதல்ல செய்யணும். சட்டமன்ற உறுப்பினர் அரசிடம் வலியுறுத்தி தான் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அதனால அரசாங்கம் என்பதுதான் இதற்கு மெயினா முதல்ல நடவடிக்கை எடுக்க முடியும். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற மாநகராட்சி மன்ற உறுப்பினர் பணியாற்றுகிறார்கள். ஒரு பெரும் திட்டம் தேவை. சென்னை நகருக்கு இது போன்ற ஒரு ஆற்று நீர் திறந்து விடுகிற பொழுது அந்த ஆறு தண்ணீர் சென்னை நகருக்குள் வந்தால் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை இப்போது நாம் பார்த்து விட்டோம். இதுவரையிலே அந்த மாதிரியான சூழ்நிலையை சென்னை சந்தித்ததில்லை. வரலாறு காணாத ஒரு பெரும் மழையால் ஏற்பட்ட விபத்து. இதை இனி எதிர்காலத்திலே தடுப்பதற்கு என்ன என்பதற்கு ஒரு மேலாண்மை குழு அமைக்கப்பட்டு அந்த தண்ணீர் சென்னை நகருக்குள் வராமல் இருப்பதற்கான எல்லா வகையான தடுப்புகளும் செய்திட அரசாங்கம் நிச்சயம் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு குழு ஏற்படுத்தப்படும். இந்த மழையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் முடிந்த வரையிலே நாங்கள் உதவி செய்திருக்கிறோம். கூவம் நதியிலிருந்து வெளியேறிய தண்ணீரினால் சிந்தாதிரிப்பேட்டை பகுதியிலே கொஞ்சம் கூவம் கரையோர மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை சட்டமன்ற உறுப்பினராக நான் செய்திருக்கிறேன். அதே போல மழை நீரால் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளில் நான் சந்தித்து என்னுடைய பணிகளை செய்திருக்கிறேன். ஆகவே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியை பொறுத்தவரையில சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம் இது போன்ற பகுதிகளைப் போல பெரும் பாதிப்பு இல்லை என்றாலும் ஓரளவு எங்களுக்கு பாதிப்பு இருந்தது. அந்த பாதிப்புக்கான கடமையை சட்டமன்ற உறுப்பினராக நான் செயல்பட்டிருக்கிறேன். நன்றி சார். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கு. நன்றி சார்.